ஹாய் எவ்ரிஒன், நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான கான்செப்டை பார்க்க போகிறோம். 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் சாப்டர் 5ல் இருக்கக்கூடிய டாபிக்ஸை நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்றது வந்து மையப்பகுதி இல்லையா? ஸோ வேர் த ஹோல் ஆப்ஜெக்ட்ஸுடைய மாஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து கான்சென்ட்ரேட் ஆகி இருக்கிறது நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்றத கண்டினியூஸாக ஒரு 4 டாப்பிக்கில் பார்த்துருந்தோம். இப்போது இந்த சென்டர் ஆஃப் மாஸினுடைய மோஷன் எப்படி இருக்கும்? ஸோ பொதுவாக மோஷன் அப்படின்றது எப்படி கிரியேட் ஆகும்? வென் வி அப்ளை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், அதாவது ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து நம்ம இன்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அதாவது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ளேயே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் தவிர்த்து வெளியிலிருந்து நம்ம ஒரு ஃபோர்ஸை கொடுக்கறத நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த இடத்துல அந்த சென்டர் ஆஃப் மாஸினுடைய மோஷன் எப்படி இருக்கும், அதனுடைய வெலாசிட்டி எப்படி இருக்கும், அதனுடைய அக்சலரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல அந்த சென்டர் ஆஃப் மாஸினுடைய வெலாசிட்டி எப்படி இருக்கும், அக்சலரேஷன் எப்படி இருக்கும், இது எல்லாமே டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ரைட், நம்மக்கிட்ட வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு ரெகுலர் ஷேப்போ இர்ரெகுலர் ஷேப்போ வாட் எவர் த ஆப்ஜெக்ட். அப்போது இந்த ஆப்ஜெக்டில் வந்து நம்ம ஒரு டாபிக் பார்த்துருப்போம், யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் பாயிண்ட் மாசஸ் இல்லை யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் மாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கும்போது அந்த ஆப்ஜெக்டில் எந்த ஒரு இந்த பார்ட் எடுத்தாலும் சரி, இந்த பார்ட் எடுத்தாலும் சரி, இந்த பார்ட் எடுத்தாலும் சரி, எந்த பார்ட் எடுத்தாலும் சரி, நம்ம அந்த பாயிண்ட் மாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து எல்லா இடத்துலையுமே சேமாக இருக்கும். அதனுடைய மாஸ் வந்து யூனிஃபார்மாக இருக்கும் இல்லையா? அதுதான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் மாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இங்கே நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கண்டிப்பாக சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்குன்றது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதே மாதிரி நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். இப்போ நம்ம எக்ஸ்டர்னலாக வெளியில் இருந்து ஒரு ஃபோர்ஸை கொடுக்க போகிறோம். ரைட், அப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய அந்த சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும் இல்லையா? ரைட், அந்த சென்டர் ஆஃப் மாஸ் அதனுடைய வெலாசிட்டி என்ன? ஸோ நமக்கு என்ன தெரியும், பொதுவாக வெலாசிட்டி அப்படின்றத வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். இது வந்து ஜெனரலான ஒரு விஷயம் இல்லையா? நம்ம வந்து 8th படிச்சிருப்போம், 9th படிச்சிருக்கோம், எல்லா இடத்துலையும் இதை நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டு தான் வரும் இல்லையா? அப்போது வெலாசிட்டி அப்படின்றது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இங்கே வெலாசிட்டி அப்படின்றது வந்து சென்டர் ஆஃப் மாஸ். சென்டர் ஆஃப் மாஸினுடைய வெலாசிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லையா? என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட்? இங்கே டிஸ்பிளேஸ் ஆகிறது என்ன? அந்த ஒவ்வொரு பர்டிகுலர் பாயிண்ட் மாஸ் இல்லையா? அந்த பாயிண்ட் மாஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப டீட்டெயில்டாக தெரியும். அந்த பாயிண்ட் மாஸ் என்ன? அந்த சென்டர் ஆஃப் மாஸுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸு தான். ரைட், ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் த டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போது ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே ஒரு பர்டிகுலர் ஆரிஜினில் அதனுடைய டிஸ்டன்ஸ் இருக்கும், அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிஎக்ஸ், ரைட், ஸோ டிஎக்ஸ் சிஎம், அதாவது சென்டர் ஆஃப் மாஸ். அப்போ சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் விச் இஸ் நத்திங் பட் வெலாசிட்டி. அண்ட் இந்த எக்ஸ்சிஎம்மை நம்ம ஆல்ரெடி ஒரு டாப்பிக்கில் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, எக்ஸ்சிஎம் விச் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எம்ஐஎக்ஸ்ஐ டிவைடட் பை அந்த ஹோல் மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இஃப் ஐ ரீஅரேஞ்ச், அப்போ டி பை டிடி இதை நான் அப்படியே எழுதுகிறேன். இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் எக்ஸ்எம் நாம் வந்து அந்த சம்மேஷன் எம்ஐ எக்ஸ்ஐ அப்படின்னு சொல்லலாம். அண்ட் த ஹோல் மாஸ் இல்லையா? ஹோல் மாஸ் என்ன? சம்மேஷன் எம்ஐ அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். இது வந்து என்ன? எக்ஸ்சிஎம்னுடைய வேல்யூ இன் எக்ஸ் கோஆர்டினேட்ஸ். ரிமெம்பர், எக்ஸ் கோஆர்டினேட்ஸ். இப்போ வந்து நம்ம ஜெனரலாக சொல்கிறனால வி டோன்ட் வாண்ட் டு டிஃபைன் த கோஆர்டினேட்ஸ். ஸோ நம்ம ஜென்ரலாக இதை மட்டும் டினோட் பண்ணால் போதும்.
ரைட். அப்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல இந்த டிஸ்டன்ஸ் வந்து வில் கீப் ஆன் சேஞ்சிங் டிபெண்ட் அப்பான் த பொசிஷன் ஆஃப் த பாயிண்ட் மாஸ். இங்கே இருக்குது டிஸ்டன்ஸ், இங்கே இருக்குது டிஸ்டன்ஸ், இங்கே இருக்குது டிஸ்டன்ஸ். அப்போ எனக்கு டிஸ்டன்ஸ் மாறும், மாஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ நான் இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறேன் பாருங்கள். டி, ரைட். ஸோ டி சம்மேஷன் எம் அப்படின்றது என்ன, ஹோல் மாஸ், ரைட். அப்போ மாஸ் வந்து கான்ஸ்டன்ட், எனக்கு சேஞ்ச் ஆகக்கூடியது இந்த டிஸ்டன்ஸ் தான். அப்போது டிஸ்டன்ஸ் சரி தானே, இந்த டிடி டிவைடட் பை இந்த சம்மேஷன் எம். ஸோ விச் இஸ் நத்திங் பட் சம்மேஷன் எம், சரி தானே. இந்த dx by dt is nothing but velocity. புரியுதா? and the whole mass, let me write that as capital M. சரியா? ஸோ இதுதான் நமக்கு velocity of center of mass. அப்போ இதனுடைய acceleration எப்படி இருக்கும்? acceleration அப்படின்றது வந்து change in velocity by time. அப்போ velocity அப்படின்றது என்ன, dx by dt. அப்போ change in velocity na, we can simply write acceleration of center of mass which is equal to change in velocity. change in velocity, velocity இதுதான். அப்போ how I can write dxcm by dt. இதில் கன்ஃபியூஷனே வராது. இந்த xcm அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும், ரைட். திஸ் இஸ் த டேர்ம். பட் நமக்கு dx by dt அப்படின்றது என்ன நமக்கு தெரியும். dx by dt is nothing but change in velocity. அப்போ dvcm by dt, இந்த dt, இந்த ஹோல் டேர்முக்கு பதிலாக இந்த vcm which is nothing but the velocity. அப்போ velocity அப்படின்றது என்ன, just now we found இது, சரிதானே, which is equal to d by dt, இந்த vcmக்கு பதிலாக இது. அப்போ summation m v by whole mass, சரிதானே, மொத்த மாஸ். அப்போது இங்கே பாருங்களேன், எனக்கு இந்த இடத்துலையும் மாஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ மாஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போது dv dt, dv by dt is nothing but change in velocity by time, and change in velocity by time is nothing but acceleration. அப்போ இதை நான் மறுபடியும் I am going to replace summation m divided by m dv, சரிதானே, by dt, and this is nothing but acceleration. சரிதானே. இது எப்போ எனக்கு அந்த ஆப்ஜெக்ட், ரைட். ஸோ அந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய சென்டர் ஆஃப் மாஸ் வந்து மோஷனில் இருக்கும்போது அதனுடைய வெலாசிட்டி, அதனுடைய அக்சலரேஷன் இது தான். எப்போ இது நடக்கும், when we give external force. இப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லை, எப்படி அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஆகிடும், velocity becomes 0. If velocity becomes 0, right, if velocity becomes 0, நமக்கு change in velocity தான் acceleration. அப்போ எனக்கு velocity 0 ஆகும்போது acceleration becomes 0. இது எப்போ, when it is in rest, சரிதானே. அப்போ இது மோஷனில் இருக்கும்போது, யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும்போது we have velocity, பட் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லும்போது velocity சேஞ்ச் ஆகலை, velocity remains constant. You should remember that. எப்போ, when it is in uniform motion. நல்லா கவனிங்க, இனிஷியல்லேருந்து ஃபைனல் வரைக்கும் ஒரே மோஷனில் இருக்குது அப்படின்னா velocity வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, velocity வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ acceleration என்னவா இருக்கும், acceleration becomes 0. ஏன்னா acceleration அப்படின்றது change in velocity. எனக்கு இது மாறலை, அப்போது velocity சேஞ்ச் ஆகலை. அப்போ 0 by t is nothing but 0. acceleration is 0. அப்போ ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருந்ததுன்னா velocity இருக்காது, கண்டிப்பாக acceleration இருக்காது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபார் யூனிஃபார்ம் மோஷன்,
சரியா? யூனிஃபார்ம் மோஷன் when absence of external force. இப்போ அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்குது, ரைட்? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? when external force is not equal to 0. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்குப்பா, சரி. அப்போ அந்த இடத்துல ஆக்சலரேஷன் என்ன? acceleration. So we know general formula நமக்கு தெரியும். force அப்படின்றது என்ன? mass into acceleration. mass அப்படின்றது total ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய மொத்த மாஸ். ஸோ சம்மேஷன் m போடுறதுக்கு பதிலாக I can write that as capital M. and acceleration என்னது? F equal to ma. we need acceleration. அப்போ acceleration which is equal to m கீழே வந்துடும். அப்போ F external by mass. இதுதான் acceleration. சரியா? ஸோ பொறுமையாக பாருங்கள். கண்டிப்பாக இது கன்ஃபியூஷன் ஆகக்கூடிய டாப்பிக்லாம் இல்லைங்க. ஜென்ரலாக சிம்பிளாக இந்த டாப்பிக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டில் சென்டர் ஆஃப் மாஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். எல்லாமே அஃப்கோர்ஸ் எவ்ரி திங் வில் மூவ். சென்டர் ஆஃப் மாஸுக்கும் மோஷன் இருக்கும். அந்த சென்டர் ஆஃப் மாஸுடைய வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது we can write dx by dt. dx அப்படின்றது என்ன? அந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய அந்த சென்டர் ஆஃப் மாஸுக்கும் ஆரிஜினுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ dx அந்த x அப்படின்றது we learnt in the previous topic, summation m x by m, and this is nothing but the center of mass for x coordinates இல்லையா? x. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா mass remains constant, x சேஞ்ச் ஆகும். அப்போ dx by dt which is nothing but velocity. இதுதான் velocity of center of mass. இப்போ acceleration அப்படின்னு சொல்லும்போது change in velocity by time. Acceleration which is nothing but change in velocity. So d by dt is change and the velocity is nothing but dx by dt. The xm we know that, but இந்த இடத்துல மறுபடியும் சப்ஸ்டிட் பண்ணி பெருசாக சுற்றி வளைக்கிறதுக்கு பதிலாக dx by dt is nothing but velocity. அப்போ நான் டைரெக்டாக velocityன்னு எழுதிட்டேன். இப்போ இந்த velocityக்கு just now we found the value summation m v by m. அப்போ if I substitute that, mass remains constant, velocity மட்டும் மாறும். ஏன்னா change in velocity தான் acceleration. அப்போ dv by dt is nothing but what? dv by dt is nothing but acceleration, and this remains constant because mass remains constant, மாறல. இதுதான் acceleration, ரைட்? அப்போ அதே இடத்துல எனக்கு அந்த இடத்துல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கிடையாது. அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது. ரெஸ்ட்டில் ஆப்ஜெக்ட் இருக்கும்போது வெலாசிட்டி இருக்காது. வெலாசிட்டி இல்லைனா கண்டிப்பாக ஆக்சலரேஷன் இருக்காது ரெஸ்ட்டில். இப்போ அதே இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் யூனிஃபார்ம் மோஷன் ஒரே வேகத்தில் போகுது. வெலாசிட்டி இருக்குது, ஆனால் வெலாசிட்டி எப்படி இருக்குது? கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ ஆக்சலரேஷன் இஸ் 0. ஏன் ஆக்சலரேஷன் 0? ஏன் ஆக்சலரேஷன் 0னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி தான் ஆக்சலரேஷன். எனக்கு வெலாசிட்டியே மாறலை, அப்போ ஆக்சலரேஷன் எனக்கு இல்லை. இதுதான் கான்செப்ட். பொறுமையாக பாருங்கள். டவுட் எதனா இருந்தது அப்படின்னா மறக்காமல் நமக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க. Thank you. Help others with a smile.